ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YG கலர்ஸ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச். இது என்ன அப்படின்னா, இந்த சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச் இப்படியே லெஃப்ட்லேயே போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி என்ன பண்ணணும்னா சிங்கிள் வச்சுட்டு ரெண்டுமே கவர் பண்ண மாதிரி, இது வந்து ஒரு சைடு ஓப்பன் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது அப்படியே கவர் பண்ண மாதிரி போடுறது வந்து க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 0.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் பாயிண்ட்க்கு பின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எப்பவும் போல் சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே மாதிரி இதை போட்டுட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு இப்படி நான் வி ஷேப் கொண்டு வந்துட்டேன். இப்போது லெஃப்ட் சைடில் வந்துட்டு இப்போ மறுபடியும் ரைட் சைடில் போட போகிறோம். இப்போ என்னென்னா 1 2 இங்கே எடுத்த இடத்துல மறுபடியும் ரைட் சைடோடைய கவர் பண்ணி வர்றதுக்காக ஆகும்போதில் இந்த 4 1 2 3 4 இந்த 4யும் பா ஷேப்பில் ஃபுல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் மறுபடியும் வந்த செகண்ட் பாயிண்டோட ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இப்போ நான் இதுக்கு வி ஷேப் வரணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு இந்த ஷேப் முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்மளது கொஞ்சம் பக்கத்தில் விட்டு எடுங்க. இன்னும் கொஞ்சம் கேப் கூட நல்லா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் கேப்க்கு, ஏன்னா எனக்கு வந்து 0.5 சரியாக பத்தலை. அதனால் இருங்க, இந்த ஷேப்காக எடுத்துக்கிட்டு மறுபடியும் லெஃப்ட்டுக்கு முடிச்சுட்டேன். மறுபடியும் ரைட் வரும்போது எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த ஷேப் முடிஞ்சிச்சு. மறுபடியும் இப்போ என்னென்னா கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். லெஃப்ட் சைட் பிடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடுக்கு இப்போ வந்த இடத்துக்கு மேலேயே போக போகிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்படி போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். இதான் க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச். இப்படி லெஃப்டோ ரைட்டும் வந்து இந்த சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச்சையே வந்து ரெண்டு சைடுமே சேர்த்து போட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச் மாதிரி வந்துடும். க்ளோஸ் பண்ணும்போது இந்த வி ஷேப்பை நல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி முடிச்சுக்கோங்க. இதுதான் க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச். அதாவது சிங்கிள் ஃபெதர் ஸ்டிச்சை வெறும் லெஃப்ட்டில் மட்டும் போடாமல் லெஃப்ட்டும் ரைட்டும் கவர் பண்ண மாதிரி எல்லா ஷேப்பும் முடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு ஃபெதர் ஸ்டிச் சொல்லுவோம். பின்னாடி நோட் போட்டு முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.